புத்தகத்திற்குள் போவதற்கு முன்னால் 150வது விழாக்களை பற்றி உங்ககிட்ட சொல்லிவிட்டு அந்த புத்தகத்திற்குள் போகலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று பொருத்தமாக அமைந்திருக்கிற ஒரு நிகழ்வு, இது சர்தார் பட்டேல் பேரில் அமைந்திருக்கிற ஒரு டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட். அங்கே அமர்ந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போது நடந்து கொண்டிருப்பது சர்தார் பட்டேலின் 150வது ஆண்டு விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது. 1875 அக்டோபர் 31 அவர் குஜராத்தில் பிறந்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ 2025 150 ஆண்டுகள் ஆகிறது. அதனால நாடு முழுக்க சர்தார் பட்டேல் அவரது நினைவை தாங்கி அவரது பங்களிப்பை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி மிகப்பெரிய விழாக்களை எல்லாம் பிரதமர் அலுவலகமே நேரடி பார்வையில் நாடு முழுக்க செய்து கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய அதனுடைய மாநில பொறுப்பாளராக நான் கூட இருந்து எல்லா இடங்களிலும் பாத யாத்திரை, கல்வியாளர் பிரிவு சம்பந்தமான நிகழ்ச்சி எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சர்தார் பட்டேலுடைய பங்களிப்பு ரொம்ப அபாரமானது. நமக்கு ஜவஹர்லால் நேருவை பற்றி தெரிந்த அளவுக்கு பட்டேல் பற்றி தெரியாது. அது ஒரு துரதிருஷ்டம் தான். ஜவஹர்லால் நேருக்கு உயிரோடு இருக்கும் போதே பாரத ரத்னா பட்டம் கொடுத்துட்டாங்க. முதல் பாரத ரத்னாவே இட் வென்ட் டு ஜவஹர்லால் நேரு தான். ஆனால் பட்டேலுக்கு 1993 தான் பாரத ரத்னா கொடுத்தாங்க. அவர் இறந்தது 1950 இறந்து விட்டார். இறந்து 40 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு பாரத ரத்னா அந்த விருதை கொடுத்தாங்க, தி ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. இந்த தேசத்தை ஆங்கிலேயன் தான் இணைத்து விட்டு சென்றான் என்று தப்பிதமாக நமக்கெல்லாம் ஒரு கற்பிதத்தை கொடுத்து சென்றிருக்கிறார். இந்தியானாலே இட்ஸ் எ டெய்லர் மேட் ஷர்ட், இது வெள்ளக்காரன் தச்ச சட்டை, அவன் இல்லைன்னா இந்தியா உருவாகி இருக்காது என்றெல்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாக அதை சொல்லுவாங்க. அது காரணம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், அந்த 1945 ஆக்ட்ல அந்த ஒப்பந்தம் என்ன சொல்கிறது? முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பகுதி பாகிஸ்தான் என்றும், இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பகுதி இந்தியா என்றும், 500க்கும் மேற்பட்ட சுதேச சமஸ்தானங்கள் அவர்கள் விரும்பினால் இந்தியாவுடன் இணைந்து கொள்ளலாம், அவர்கள் விரும்பினால் பாகிஸ்தானோடு தங்களை இணைத்துக் கொள்ளலாம், அவர்கள் விரும்பினால் தனிநாடாகவும் இருக்கலாம் என்பதுதான் இந்திய சுதந்திர சட்டம். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் சொல்லி சென்றது அதுதான். ஒருவேளை நம்ம சுதேச சமஸ்தானங்களை பட்டேல் மாதிரி இரும்பு மனிதர் இருந்து அதை ஒன்றிணைக்காவிட்டால் இந்தியாவிற்குள்ளேயே 540 நாடுகள் இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த நாடு எத்தகைய ஒரு விபரீதத்திலிருந்து, எத்தகைய ஒரு பெரிய விபத்திலிருந்து இந்த தேசத்தை காப்பாற்றியவர் சர்தார் பட்டேல் என்பது அப்போதுதான் நமக்கு தெரியும். நீங்க ஜெர்மனியை இணைத்தார்கள் என்று சொல்கிறார்கள். இட் டுக் 9 years to unite ஜெர்மனி. இத்தாலி இணைக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். ஜெர்மனி 4 துண்டுகள் தான், ஜஸ்ட் 4 pieces of land ஜெர்மனி. அதை இணைப்பதற்கு 9 வருஷம் ஆச்சு. இத்தாலி இணைப்பதற்கு ஒரு சிறிய நாடு, 2-3 துண்டுகள் தான். அதை இணைப்பதற்கு 4.5 ஆண்டுகள் ஆச்சு, 5 ஆண்டுகள் ஆச்சு இத்தாலி ஒன்றுபடுவதற்கு. ஆனால் இந்தியாவை 540க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒரே ஒரு வருஷத்திற்குள்ள இணைத்தவர் சர்தார் பட்டேல் என்று சொன்னால் அவர் எத்தகைய ஒரு பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர்னு பாருங்க. அதனால்தான் there was a discussion in Constituent Assembly, இந்தியன் இன்டகிரேஷன் சொல்றதா இந்தியன் யூனிபிகேஷன் சொல்றதா அப்படின்னு ஒரு விவாதம் வருது. யூனிபிகேஷனா இன்டகிரேஷனா அப்படின்னு ஒரு விவாதம் வருகிறது. அந்த விவாதத்தின் போது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார், சம்பந்தமில்லாத நிலப்பரப்புகளை, எந்த வகையிலும் தங்களுக்குள் தொடர்பில்லாத நிலப்பரப்புகளை ஒன்றிணைப்பதுதான் யூனிபிகேஷன். ஜெர்மனியை யூனிபிகேஷன் ஆஃப் ஜெர்மனின்னு சொல்ல முடியும், ஏன்னா ஒன்றுக்கொண்டு தொடர்பில்லாத நிலப்பரப்புகளை ஒன்றிணைத்தார்கள். அதே மாதிரி இத்தாலிய யூனிபிகேஷன் ஆஃப் இத்தாலி என்று சொல்ல முடியும், தொடர்பில்லாத நிலப்பரப்புகளை ஒன்றிணைத்தார்கள். ஆனால் இந்தியா இது வரலாற்று பூர்வமாக, பண்பாட்டு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமய ரீதியாக, எல்லா வகையிலும் ஆன்மீக ரீதியாக இது வரலாறு முழுக்க ஒரே தேசமாகத்தான் இருந்திருக்கிறது. நாம் அதை அரசியல் ரீதியாக, அரசாங்க ரீதியாக மாத்திரம்தான் ஒன்றிணைக்கிறோம். அதனால திஸ் இஸ் நாட் யூனிபிகேஷன் ஆஃப் இந்தியா, திஸ் மஸ்ட் பி இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியா என்று சொன்னவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். இதெல்லாம் இப்போ அம்பேத்கரை பத்தி பேசுற பல பேருக்கு தெரியறது இல்லை. அவங்க வாசித்த புத்தகத்தில் அதெல்லாம் இல்லை, நடுவில் சில பக்கத்தை காணும். அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பங்களிப்பை செய்தவர் சர்தார் பட்டேல் அவர்கள். அவரது நினைவை நாம் போற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதனால்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய சிலையை சர்தார் பட்டேலுக்கு நிறுவி இருக்கிறார்.
வேற யாருக்கும் இல்லாத ஒரு பெருமை சர்தார் பட்டேலுக்கு. உலகத்தின் மாபெரும் சிலை பட்டேலுக்கு தான் இருக்கு. பட்டேல் இஸ் தி பெர்சனாலிட்டி. ஒரு பெர்சனாலிட்டியினுடைய 150வது ஆண்டு. இன்னொரு 150வது ஆண்டு இப்போ நவம்பர் 7ஆம் தேதி. அது வந்து பெர்சனாலிட்டி இல்ல, இட்ஸ் எ ஃபினாமினா. 150th anniversary for a phenomena. தி ஸ்லோகன் வந்தே மாதரம், தி சாங் வந்தே மாதரம். இதுவும் 1875 தான். பங்கிம் சந்திர சட்டர்ஜி வந்தே மாதரம்ன்ற பாடலை இயற்றியது. அதற்கு அப்புறம் சில ஆண்டுகள் கழித்து ஆனந்த மடம் அப்படின்னு ஒரு நாவல், அந்த நாவல்ல இந்த வந்தே மாதரம் பாடலையும் இணைத்து அது ஒரு புதினமாக அதை வெளியிட்டார். ஒரு இளம் சன்னியாசி பராசக்தியினுடைய சிலைக்கு முன்பாக அமர்ந்து அந்த தேவியை துதித்து பாடுவது போன்ற ஒரு பாடல் தான் இந்த வந்தே மாதரம் பாடல். வந்தே மாதரம் அப்படின்னா தாயை வணங்குவோம்னு அர்த்தம். அதுக்கு வேற பொருளே இல்லை, தாயை வணங்குவோம். பாரதி சொல்றான்ல தமிழ்ல, வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம்னு. அப்படி வந்தே மாதரம்னா தாயை வணங்குவோம்னு அர்த்தம். ஆனால் அந்த வந்தே மாதரம் பாடலை கேட்டு ஆங்கில ஆட்சியாளர்கள் அச்சமுற்று போனார்கள். அந்த கோஷத்தை தடை பண்ணாங்க. வந்தே மாதரம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த வந்தே மாதரம் முழக்கம்தான் நமது தியாகிகளெல்லாம் தூக்கு மேடையில கூட மனமகிழ்ச்சியோட தூக்கு கயிறை முற்றமிட வைத்தது இந்த வந்தே மாதரம் முழக்கம்தான். இந்த வந்தே மாதரம் முழக்கம்தான் வீட்டுக்குள் இருந்த இந்தியர்களை, இந்துக்களை எல்லாம் வீதியில வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக போராட வைத்ததெல்லாம் இந்த வந்தே மாதரம் முழக்கம்தான். வீடுக்கு வீடு வந்தே மாதரம், வீதிக்கு வீதி வந்தே மாதரம். அப்போது இருந்த ஆட்சியாளர்களை இந்த வந்தே மாதரம் நடுங்கச் செய்தது, மயங்கச் செய்தது, அச்சமுறச் செய்தது. நான் சொல்ற ஆட்சியாளர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் சொல்லல. ஆட்சியாளர் இன்னைக்கு இருக்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணி யோசிக்காங்க. இன்னைக்கு வந்தே மாதரம் சொன்னா சில ஆட்சியாளர்கள் ரொம்ப பயப்படுறாங்க. என்ன காரணம் தெரியல. தாயை வணங்குவோம்னு சொன்னா அச்சமுறுகிற ஆட்சியாளர்கள் இன்னைக்கு கூட இருக்கிறாங்க நம்ம நாட்டில். அந்த அளவு ஒரு எழுச்சி. ஆனால் ஒரு தமிழனாக நமக்கெல்லாம் என்ன பெருமை என்றால், வந்தே மாதரத்தை பங்கிம் சந்திர சட்டர்ஜி வங்க மொழியில எழுதியதை இந்தியாவின் இன்னொரு மொழியில் முதலில் அதை தமிழில் மொழிபெயர்த்தவன் சுப்பிரமணிய பாரதியார் தான். ஐயா மாப்போ சிவஞானம் சொல்கிறார், வந்தே மாதரம் பாடலை பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதும் போது அவர் கண் முன்னால் அவருக்கு தெரிந்த சமுதாயம் 7 கோடி வங்காளிகளை மனதில் வைத்துத்தான் அதை எழுதினார். ஆனால் சுப்பிரமணிய பாரதி அதை தமிழில் எழுதும் போது வங்காளிகளையோ தமிழர்களையோ மனதில் வைத்து எழுதவில்லை, 30 கோடி இந்தியர்களையும் மனதில் வைத்து எழுதியவன் சுப்பிரமணிய பாரதி. அதனாலதான் இந்தியாவின் முதல் தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் தான் ஐயா மாப்போ சிவஞானம் அவர்கள் சொல்வார். அதனால இந்த 2 நூற்றாண்டு விழா, ஒன்று பட்டேலுக்கும் ஒன்று வந்தே மாதரத்துக்கும், இந்த நினைவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த தருணத்தில் அதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா இந்து என்பது தர்மம், பாரதம் என்பது தேசம். தேசம் இல்லாமல் தர்மம் இல்லை, தர்மம் இல்லாமல் தேசம் இல்லை என்று பின்னி பிணைந்து வாழ்பவர்கள் தான் நாம் எல்லாருமே. ஒன்றை விட்டு ஒன்றை பார்க்க முடியாது. தேசம், தெய்வம், தர்மம் மூன்றுமே இது ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு திரிசக்தி தான் நமது நாடு. அதனால அந்த அணுகுமுறையில் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இன்று இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கிற இந்த புத்தகத்தினுடைய படைப்பாளி, நாம் எல்லாம் ஊடகங்களில் பார்க்கிற ஒரு போராளி, இன்னைக்கும் கூட ஹிந்து இன்டலெக்சுவலிசம் சாகவில்லை, அதர் உயிருடனும் உயிர்ப்புடனும் வீரியத்துடனும் செயல்படுகிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிற தி ட்ரெஷர் ஆஃப் ஹிந்து இன்டலெக்சுவலிசம் ஆனந்த் ரங்கநாதன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். யூ ஆர் வெல்கம் டு தமிழ்நாடு சார், வெல்கம் டு கோயம்புத்தூர். அதை தமிழாக்கம் செய்த பத்மன் அவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார். அவர் தான் அதை தமிழ் படுத்தி இருக்கிறார். அவருடைய சிறப்பு என்னன்னா தமிழை படுத்தாமல் தமிழ் படுத்தி இருக்கிறார். பல பேர் தமிழ் படுத்துறேன்னு தமிழை படுத்தி எடுத்துருவாங்க. நான் அதை ஆங்கிலத்தையும் வாசித்து பார்த்தேன், தமிழையும் வாசித்து பார்த்தேன். கொஞ்ச நேரத்தில் ஆங்கிலத்தை வைத்துவிட்டு தமிழிலேயே வாசிக்கலாம் என்று தோன்றுகிற அளவுக்கு அவர் தமிழை படுத்தாமல் தமிழ் படுத்தி இருக்கிறார். பத்மன், பத்மன்னா தாமரைன்னு அர்த்தம். இது எதுவும் உள்நோக்கத்தோட சொல்லவில்லை, நான் உள்ளதை சொல்கிறேன், உள்நோக்கம் அல்ல. கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய உரிமையாளர் ஐயா மோகன் அவர்கள் வந்திருக்கிறாரு. ரொம்ப ரத்ன சுருக்கமா இப்படி ஒரு மனிதர் ஒரு நிமிடத்திற்குள்ள பேசி முடிக்க முடியுமா? மைக்கு கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்க முன்னால இவ்வளவு அருமையாக ஒரு நிமிடத்திற்குள் ஒரு உரையை அழகாக சொல்லி முடிக்கிறாருன்னா, இவ்வளவு அற்புதமான ரத்னங்கள் எல்லாம் கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி பிரபல தொழிலதிபர்கள், நம் தேசம் நம் பெருமையினுடைய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த புத்தகத்தினுடைய தலைப்பே ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. இந்து தேசத்தில் இந்துக்கள். நமக்கு பாகிஸ்தானில் இந்துக்கள் ஒரு புத்தகம் எழுதுனா அர்த்தம் இருக்கு இல்லையா? பிரிட்டன்ல இந்துக்கள் அப்படின்னு எழுதுனா அர்த்தம் இருக்கு. வங்கதேசத்தில் இந்துக்கள் அப்படின்னு எழுதுனா அர்த்தம் இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, பாகிஸ்தானில் முஸ்லீம்கள் புத்தகம் எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு இந்து தேசத்தில் இந்துக்கள் என்று எழுதுவது. ஒரு தேசத்தினுடைய பெரும்பான்மை சமுதாயத்தை சொல்லி அந்த பெரும்பான்மை சமுதாயம் வரலாற்றில் படுகிற அவலங்களையும் அவமானங்களையும் சொல்லி அவர்களுக்கு எதிர்காலத்தில் வர இருக்கிற அபாயங்களை எல்லாம் சொல்லுகிற ஒரு புத்தகம். இட்ஸ் ரைட் புக் அட் ரைட் டைம் என்பதுதான் எனது கமெண்ட். இந்த புத்தகத்தை பற்றின எனது கமெண்ட். ரைட் புக் அட் ரைட் டைம் பை தி ரைட் பர்சன். அவரால் தான் இதை எழுத முடியும். அதிலே ஊறி திளைத்தவர்களால் தான் எழுத முடியும். ஹிந்து என்றாலே இந்த தர்மத்தை பற்றி புரிந்து கொள்பவர்களுக்கு நிறைய சிரமம் இருக்கு. இந்த வார்த்தையே புதிது உங்களுக்கு. இந்த நாட்டில் கோடானு கோடி மக்களுக்கு they are not aware that they are Hindus. அதுதான் பிரச்சனையே. எங்க வீட்டில் நல்ல உதாரணம், நான் RSS இயக்கத்தில் சேர்ந்து பணியாற்றும் போது, இந்து ஒற்றுமைக்காக பணியாற்றும் போது எங்க வீட்டிலே எனது அனுபவம். எங்க அப்பா அம்மாவும் பயஸ், விரதம் இருப்பாங்க, கோவிலுக்கு போவாங்க, தான தர்மம் பண்ணுவாங்க. எங்க அப்பா பெரிய வள்ளலார் பக்தர், ஆனா தான் ஹிந்துன்னே தெரியாது அவருக்கு. எங்க அம்மாவுக்கு தான் ஹிந்துன்னு தெரியாது அதிகபட்சம். ஆனா எங்க அம்மாவுக்கு முஸ்லீம் தெரியும், கிறிஸ்டியன் தெரியும். அவங்களாம் முஸ்லீம், அவங்களாம் கிறிஸ்டியன் சொல்ல தெரியும். ஒரு எங்க அம்மாட்ட கேட்ட, அப்ப நம்ம யாருமானே அப்படி பார்த்துட்டு, நம்ம எல்லாம் தமிழ் மதம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ் மதம் நினைக்கிறேன், இந்துன்னு தெரியாதுங்க அவங்களுக்கு. நான் சொன்னேன், அந்த ஆத்மா பரிசுத்தமா இருக்கு, அந்த ஆத்மா அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். நானும் இந்துன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பரிசுத்தமான ஆத்மாக்கள் இந்த பாரத தேசத்துல இந்து சமுதாயத்தில் மாத்திரம்தான் பிறந்திருக்கிறார்கள். தன் பெயரே தெரியாத ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால், அதனாலதான் 2 ஆண்டுகளுக்கு முன்னால ஒருத்தர் தமிழ்நாட்டினுடைய பிரபல அரசியல்வாதி, நாங்க சனாதனத்தை ஒழித்து விடுவேன்னு சொன்ன போது பல பேருக்கு அது என்னன்னே பொருள் புரியல. புரிஞ்சா தானே கோவறதுக்கு. வட இந்திய மாநிலங்கள்ல தான் பல பேர், என்னையா ஒரு ஆள் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்றான், நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, இங்க எல்லாம் அப்படியே எங்களுக்கு ரத்தம் கொதிக்குதுன்னு சொன்னா, உங்க டிக்ஷனரியில உங்க மொழியில சனாதனம்னா இந்து மதம்னு போட்டிருக்குடா. எங்க தமிழ்ல சனாதனம்னா இந்துன்னு போட்டு தொலைல நாங்க என்ன செய்யறது? தமிழ் அகராதியில் இல்லையே. அப்படி இங்க பூரா அகராதி தான் ஆட்சியில் இருக்கு, தமிழ் அகராதியில் இல்லை. அதனால அவனுக்கு என்னன்னு தெரியல. சனாதனம்னா இந்து தானே அவனுக்கு தெரியவில்லை. அதனால அவனுக்கு அந்த கோபம் வரவில்லை. ஹிந்துன்னா கோபம் வரவில்லை. அந்த உணர்ச்சி இருக்குல்ல, ஹிந்துவாக ரியாக்ட் பண்றது இருக்குல்ல, அது இந்துக்களுக்கு இல்ல வரலாற்றுல. இவன் ஜாதிக்காக ரியாக்ட் பண்ணுவான், மொழிக்காக ரியாக்ட் பண்ணுவான், ஊருக்காக ரியாக்ட் பண்ணுவான், சொந்த பந்தங்கள், தாயாதிகள், பங்காளிகள்னு கோபம் வந்து அருவாளத்துக்கிட்டு போவான். ஹிந்துன்றதுனால ரியாக்ட் பண்றது இந்த ஹிந்து பிளட்ல இல்ல, ஹிந்து ஜீன்ல இல்ல. பிகாஸ் அந்த இடத்துல அவன் ஹைலி நான் வயலன்ஸ், தி ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டாலரன்ஸ், அக்செப்டன்ஸ், அதெல்லாம் அவனுக்கு இருக்கு. நீங்க இது மற்ற மதங்களோட பொருத்தி பார்க்கவே முடியாது. கர்நாடகாவில் பெங்களூர்ல டெக்கான் ஹெரால்டு ஒரு பத்திரிகை வந்தது. அந்த பத்திரிகையில ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஸ்பெஷல் எடிஷன். அந்த ஆங்கில பத்திரிகையில ஒரு சின்ன சிறுகதை போட்டிருக்கான். அந்த கதையினுடைய பேரு முகமது அண்ட் இடியட் அப்படின்னு ஒரு கதை. அந்த கதையில ஒரு கேரக்டர் முகமதுன்னு இருக்கிறான். அந்த கேரக்டரை பத்தி சொல்லுகிற கதை தான் அது. ஆனால் அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து டெக்கான் ஹெரால்டு பத்திரிகை எரிச்சுட்டான். பத்திரிகை எரிச்சவன் யாருக்கும் இங்கிலீஷ் படிக்க தெரியாது. இங்கிலீஷ் படிக்க தெரியாதவன் இங்கிலீஷ் பத்திரிகையில வந்த கட்டுரையை பார்த்து, கதையை பார்த்து கோபம் அடைஞ்சு எல்லாம் எரிச்சுட்டான். அப்ப ராமகிருஷ்ண ஹெக்டே தான் முதலமைச்சராக இருந்தார். அவர் டெலிவிஷன்ல தோன்றி மன்னிப்பு கேட்டார். தவறு நடந்துருச்சு, இனிமே இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கலாம் என்று மன்னிப்பு கோரினார். அப்போ இதை நான் பாராட்டுவேன். அந்த சமுதாயத்துக்கு அந்த உணர்வு இருக்குல்ல. நீ தவறாக ஏதோ ஒரு கதாபாத்திரத்தை சொன்னால் கூட அந்த கதாபாத்திரம் என் மன உணர்வை புண்படுத்தும் என்றால் நான் அதை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லுகிற அந்த துணிச்சல் அந்த சமுதாயத்துக்கு இருக்கிற, நான் பாராட்டுவேன் அந்த சமுதாயத்தை. அதே கதையில ஒரு செக்ஸ் ஒர்க்கர், ஒரு பெண்மணி, அந்த பெண்ணை பற்றி எழுதியிருக்கிற அதே கதையில வருது. அந்த பெண்ணுக்கு பெயர் சீதா. ஒரு இந்து கவுச்சுக்கலையே, ஒரு இந்து அருவாளை தூக்கிட்டு போலையே. அவன் விறகு கட்டையை தூக்கிட்டு போய் எரிச்சான, நீ ஒரு தீப்பெட்டியாவது எடுத்துட்டு போயிருக்காமல, ₹1 தானே தீப்பெட்டி. யாருமே போகவில்லையே. சீதைன்னு எப்படி சொல்லலாம் ஒரு செக்ஸ் ஒர்க்கரை? அப்படி சொல்லவில்லையே. அந்த உணர்வுல நாம ஃபெயிலிங். இந்துக்களின் உணர்வு மட்டம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் நம்மை அரசியல் மதிக்கும், அரசாங்கம் மதிக்கும், பத்திரிகைகள் மதிக்கும், நீதிமன்றங்கள் நமக்கு ஆதரவாக பேசும், பொது சமூகத்தில் அந்த கருத்து உருவாகும். தி லெவல் ஆஃப் ஹிந்து கான்சியஸ்னஸ்
It should be again and again, it should be raised. அப்படி இல்லைன்னா யார் மதிப்பா? ஒரு பழைய தமிழ் படம்ங்க, அதுல காதலியினுடைய முகத்தை பார்த்து ஒரு கதாநாயகன் பாடுற மாதிரி ஒரு காட்சி, முகமது சந்திர பிம்பமோ அப்படின்னு ஒரு பாட்டு, பழைய தியாகராஜ பாகவதர் பாடின பாட்டு. படமே ரிலீஸ் ஆகல, அந்த பாட்டை போடக்கூடாதுட்டான். முகமது சந்திர பிம்பமோன்னா இவர் சொல்றது காதலியின் முகம், முகம் அது சந்திர பிம்பமோ அப்படின்னு வருது. அவன் முகமதுன்னு சொல்லிட்டான், புரிஞ்சு. நான் மறுபடியும் சொல்றேன், இதை நான் பாராட்டுறேன்னு சொல்றேன். படம் வெளியில வந்து ரியாக்ட் பண்ணா கூட பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணலாம் சொல்லலாம். படமே வரலைங்க, அதுக்குள்ள ரியாக்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பாட்டை மாத்தி, ஓ இவ்வளவு எதிர்ப்பு வருதுன்னு வதனமே சந்திர பிம்பமோன்னு மாத்திட்டாங்க. அப்போ ஒரு உணர்வுள்ள சமுதாயம் எப்படி ரியாக்ட் பண்ணுது? எவ்வளவு ஒரு காஷியஸா இருக்கு. எந்த இடத்திலையும் தான் ஹர்ட் ஆகக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, யாரும் நம்மளை எள்ளி நகையாடி விடக்கூடாது, நம்ம யாரும் விமர்சனம் செய்து விடக்கூடாதுன்னு ஜாக்கிரதையா இருக்குல்ல. அவன் நம்ம அண்ணன் தம்பி தானே, நம்ம தொப்புள் கொடி உறவு தானே, நேத்து வரைக்கும் நம்ம கூட இருந்தவன் தானே. இந்தியாவிலே ரெண்டே மதங்கள் தான், those who were Hindus, those who are Hindus, அவ்வளவுதானே. அவனுக்கு அந்த உணர்வு வந்தது இல்லை, இப்ப நமக்கே அந்த உணர்வு இல்லை என்பதுதான் கேள்வி. நான் நம்புறேன், ஆனந்த ரங்கநாதன் அவர்கள் எழுதின இந்த புத்தகத்தை தமிழில் வாசித்தால் எல்லோருக்கும் இந்த உணர்வு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமா அந்த உணர்வு வரும், அந்த உணர்ச்சி இருக்கணும். ராஜ்கிருஷ்ணன் ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட் இருந்தார் திருவனந்தபுரம் யூனிவர்சிட்டியில. அவர் எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப பெரிய அறிஞர், நம்ம நாட்டினுடைய லீட் எக்கனாமிஸ்ட்ல அவர் ஒருத்தர். 3% குறைவாக ஒரு தேசத்தின் பொருளாதார வளர்ச்சி இருந்தால், தேங்கி போன பொருளாதாரமாக ஒரு தேசம் இருந்தால், அப்படித்தான் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 1970 வரைக்கும் இந்திய பொருளாதாரம் 80 வரைக்கும் அப்படிதான் இருந்தது. 3.5% தான் நம்ம ஜிடிபி குரோத். அதற்கு நம்ம நாட்டை சேர்ந்த பொருளாதார மேதைகள் வைத்த பெயர் என்ன தெரியுமா? ஹிந்து ரேட் ஆஃப் குரோத்னு பேர். ஹிந்து ரேட் ஆஃப் குரோத்னா தேங்கி போன பொருளாதாரத்துக்கு ஹிந்து ரேட் ஆஃப் குரோத்னு பேரு. நீங்க இப்பயுமே கூகுள்ல போய் அதை டைப் பண்ணி பாருங்க. 3.5% கீழே ஜிடிபி குரோத் இருந்தா அது ஹிந்து ரேட் ஆஃப் குரோத். ஏன்னா அது வந்து ஸ்டாக்னேட்டட் எக்கானமி. இந்துக்கள் கர்மா தியரியை, கர்ம வினையை நம்புபவர்கள், விதிப்பயனை நம்புபவர்கள். அவர்களுக்கு வளர்ச்சியில முன்னேற்றத்தில் பெரிய அக்கறை இருக்காது, எந்த விதமான முனைப்பும் அவர்கள் காட்ட மாட்டார்கள். தேங்கி போன சமுதாயம் வரலாற்றில் இந்து சமுதாயம். அதனால் அந்த பொருளாதாரத்துக்கும் ஹிந்து ரேட் ஆஃப் குரோத். பட் இன்னைக்கு 2025 என்ன நிலைமை? கொரோனாவுக்கு அப்புறமும் கூட, கடுமையான ஒரு நோய் நெருக்கடிக்கு அப்புறமும் கூட, இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய ஜிடிபி குரோத் ரேட்ல அதிகமாக 7% இருக்கிற நாடு பாரத நாடு. பல ஐரோப்பிய நாடுகள்லாம் நெகட்டிவ் குரோத்துக்கு போயிடுச்சு, நெகட்டிவ் ஜிடிபி. நாம தான் 7% முன்னேற்றம். மிக விரைவில் உலகத்தின் 3வது பொருளாதார சக்தியாக இந்தியா இருக்கும்னு பல உலக அறிக்கைகள் சொல்கிறது. திஸ் மஸ்ட் பி தி ஹிந்து ரேட் ஆஃப் குரோத். உலகத்தின் பொருளாதார வல்லரசாக மாறுகிற வலிமை இருக்கிற சக்தி இருக்கே, அதுக்கு ஹிந்துன்னு பேர் இருந்திருக்கணும். நம்ம நாட்டில் அப்படிதான் வச்சாங்க. ஹிந்து குஷ்னு ஒரு மலை இருக்குங்க ஜாகிரபியில், ஆப்கானிஸ்தான்ல ஹிந்து குஷ் மலை. இப்ப நீங்க ஜாகிரபி படிச்சீங்கன்னா, அட்லஸ் எல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா ஹிந்து குஷ் மவுண்டைன்ஸ் அப்படின்னு இருக்கு. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஹிந்து குஷ்? ஹிந்து குஷ்னா இட் இஸ் எ ஸ்லாட்டர் ஹவுஸ் ஆஃப் ஹிந்துஸ். ஹிந்துக்களை கூட்டம் கூட்டமாக லட்சக்கணக்கில் ஒரு மலையடிவாரத்தில் வச்சு கொன்று குவித்த இடம் தான் ஹிந்து குஷ். ஹிந்து குஷ்னு அவன் பெருமையா சொன்னான். ஸ்லாட்டர் ஹவுஸ் இது. எப்படி கசாப்பு கடையில் ஆடுகளையும் மாடுகளையும் வெட்டி குவிப்போமோ, அது மாதிரி வெளிநாட்டிலிருந்து படையெடுத்து வந்தவன் இந்துக்களை கூட்டம் கூட்டமாக கொன்று குவித்த இடம். அந்த மலை என்று நம்ம ஹிந்து குஷ் மலை தானே சொல்றோம். ஹிந்து ரேட் ஆஃப் குரோத் தானே சொல்றோம். ஹிந்துன்னா என்னன்னே உணர்வு இல்லாம தானே நாம இருக்கோம். இந்த உணர்வை உருவாக்கி விட்டால் தான் இந்த நிலைமை மாறும். எனக்கு என்ன ஆசை, ஆனந்த ரங்கநாதன் போன்றவர்கள் இந்த புத்தகத்தை எழுதணும், இந்த இந்துக்களுக்கு இந்த உணர்வை தூண்டணும், இந்துக்களுக்கு அந்த புரிதலை உருவாக்கணும், வரலாற்று தேவையை உருவாக்கணும். ஆனால் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் 20 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் வெளிவர வேண்டிய நிலைமையே இருக்கக்கூடாது. இன்னொரு புத்தகம் ரங்கநாதன் எழுதக்கூடாது. My request to Anand Ranganathan, he should not write such a book, another book in this country for another 10 years. This one book is sufficient. This one book must play a role of a revolutionary role in this country, and we should see that the Hindus uprise of Hindutva. அது இருக்கணும்ல. அது இல்லாம எப்படி நம்ம வெறும் பேச்சு பேசிட்டு போக முடியும்? இல்ல பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருமை என்ன தெரியுமா, சிறப்பு என்ன தெரியுமா? இந்த புத்தகத்தில் அவர் பிஜேபியும் திட்டி எழுதியிருக்கிறார். பிஜேபியும் குறை சொல்லி எழுதின ஒரு புத்தகத்தை வெளியீட்டு விழாவிற்கு பிஜேபியினுடைய பொதுச் செயலாளரே வந்து பேசுகிறார் என்றால்,
we are open to criticism. We are open to criticism. சொல்லுங்க, பிஜேபி தான் சொல்ல முடியும். வேற கட்சி காங்கிரஸ் இப்படி செய்யவில்லைன்னு யாரும் சொல்ல முடியாத. கம்யூனிஸ்டுகளுக்கு எப்படி சொல்ல, கம்யூனிஸ்ட் கருவிலே குற்றம், அவன் செய்யவே முடியாது அவனால். இதுல திமுக இப்படி செய்யவில்லைன்னு சொல்ல முடியுமா? திமுக ஏன் பிறந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியுமா? எப்படி பிறந்தது, ஏன் பிறந்தது? கட்சியோட நோக்கமே, அவதார நோக்கமே வேற. அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. பிஜேபியில தான் இதை எதிர்பார்க்க முடியும். ஏன்னா பிஜேபி in its own political limitations it has been doing well for Hindus, Hindu caste, Hindutva. பிஜேபி ஆட்சி வந்ததனால தான், இன்ஸ்பைட் ஆஃப் கிரிட்டிசிசம் ஐ ஆம் டெல்லிங், பிஜேபி ஆட்சி வந்ததனால தான், நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருந்ததனால தான் காஷ்மீரில் ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டது. நரேந்திர மோடி அவர்கள் இல்லை என்றால் அயோத்தியில ராமர் ஆலயம் பிரம்மாண்டமாக எழும்பியதை நம் கண்களால் நம் காலத்தில் பார்த்திருக்க முடியாது. நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இல்லைன்னு சொன்னா சிஏஏ சட்டம் வந்து பாகிஸ்தான்ல உள்ள இந்துக்களுக்கு கூட இங்கே குடியுரிமை கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை. அமித்ஷா அவர்கள் இல்லைன்னா இந்த வக்பு சட்டம் வந்திருக்காது, இதை பத்தின விழிப்புணர்வே வந்திருக்காது. நிறைய இந்து கோயில்கள்லாம் வக்புக்கு சொந்தம்னு நமக்கு அமித்ஷா சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது. யோகி ஆதித்யநாத் சொல்றாரு, இந்த உத்தரப்பிரதேச அசம்பிளியே வக்போர்டு சட்டத்தில் வக்புக்கு தாயா இருக்கு அப்படிங்கிறாரு. அவ்வளவு விபரீதகரமான ஒரு வக்பு பில் அது, வக்போர்டு அந்த ஆக்ட். இதெல்லாம் யாரு வந்ததுனால வந்தது. ஆனாலும் கூட இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது, செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. அதெல்லாம் இந்த புத்தகத்தில் நாம தெரிந்து கொள்றோம். ஹெட்ஸ் ஆஃப் டு ஆனந்த் ரங்கநாதன் that you have brought out all these things to the public domain. அதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, அதெல்லாம் மகிழ்ச்சியான விஷயம் தான். ஒரு 8 விஷயத்தை அவர் சொல்றாரு அந்த புத்தகத்தில். 8 விஷயம், நீங்க அதை வாசிச்சு பாருங்க. 8ஐயும் சொல்லிட்டேன்னா சஸ்பென்ஸ் தீர்ந்து போயிடும், நீங்க படிக்க மாட்டீங்க. ப்ரொஃபசர் சொல்லிட்டாரு, இதே போதுமையா, அவர் சொன்னதே படிச்ச மாதிரி இருக்கு. காஷ்மீர்ல உள்ள இந்துக்களுடைய நிலைமையை சொல்றாரு, வக்போர்டு பில்லை பத்தி சொல்றாரு, கல்வி உரிமை சட்டம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அதனால எத்தனை பள்ளிக்கூடங்கள், இந்து பள்ளிக்கூடங்கள் மூடுறாங்கன்னு சொல்றாரு. கோவில்களுடைய நிலைமை, ஹிந்து ரிலிஜியஸ் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் எப்படி இருக்குன்னு சொல்றாரு. பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 அந்த சட்டத்தை பத்தி சொல்றாரு. இப்படி ஒரு 8 விஷயங்களை சொல்லி அவர் முத்தாய்ப்பா சொல்லுகிற வாசகம் என்ன தெரியுமா? இந்துக்கள் இந்தியாவில் 2ஆம் தர குடிமக்கள் இல்லை, 8ஆம் தர குடிமக்கள் அப்படின்னு சொல்றார். We are no more secondary. We are the 8th class citizenship in this country. உலகத்தில் எங்கேயாவது இருக்குமா? எங்கேயாவது இருக்குமா? உலகத்தில் நாம பார்க்கிற நாடுகளில் 90% மெஜாரிட்டேரியனிசம் தான் இருக்கு எல்லா நாட்டிலையும். பெரும்பான்மை மக்களுக்கு தான் எல்லா சலுகை, பெரும்பான்மை மக்களுக்கு தான் எல்லா உரிமை. பல நாடுகளில் சிறுபான்மைக்கு வாக்களிக்கிற உரிமை கூட கிடையாது, எல்லாமே பெரும்பான்மை. பக்கத்தில் இருக்கிற இலங்கை எடுத்துங்க, சிங்கள பெரும்பான்மை வாதம் தான் பேசினாங்க. சிங்கள அரசாங்கமே பெரும்பான்மை வாதம் பேசியதனால தான் தமிழர்கள் பேரினவாதம், சிங்களர்கள் பேசியதால் பிரிவினைவாதத்தை தமிழர்கள் பேச வேண்டிய கட்டாயம் வந்துச்சுங்க. பேரினவாதத்தினுடைய ஆன்டிடோட் பிரிவினைவாதம், அப்படி வரத்தான் செய்யும். இன்னும் ஜனநாயக முதிர்ச்சி அடைந்த சில நாடுகள் இருக்கு, அமெரிக்கா மாதிரி நாடுகள், இங்கிலாந்து மாதிரி நாடுகள்ல பெரும்பான்மைக்கு என்ன சலுகை கிடைக்குமோ, பெரும்பான்மைக்கு என்ன உரிமை கிடைக்குமோ, பெரும்பான்மைக்கு என்ன சுதந்திரம் இருக்கிறதோ அது சிறுபான்மை மக்களுக்கும் இட் இஸ் அஷ்யூர்ட். அப்படிங்கறதா தி மெச்சூரிட்டி ஆஃப் டெமோக்ரஸி. சிறுபான்மை மக்கள் நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம், உங்களுக்கும் யூ ஆர் அட் பார் வித் தி மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி நம்பிக்கை அளிக்கிற நாடுகள் தான் உலகத்தில் நிறைய நாடுகள். அது ஒரு 10% வச்சுங்க. உலகத்தில் இந்தியா தான் ஒரே ஒரு நாடு, பெரும்பான்மையை விட சிறுபான்மைக்கு தான் இங்க அதிக முக்கியத்துவம், அதிக உரிமைகள், அதிக சலுகைகள். இட்ஸ் a paradise of minorities. India is a paradise of minorities. இங்க இப்ப சிறுபான்மைக்கு என்னெல்லாம் சலுகை கொடுக்கறாங்க? ஒரு பள்ளிக்கூடம் நடத்தினா என்ன சலுகை, கல்லூரி நடத்தினா என்ன சலுகை, ஒரு சாதாரண மனுஷனா வாழ்ந்துட்டு இருந்தா கூட என்ன சலுகைன்னு சொன்னா பாதி பேர் இப்ப எங்க கன்வர்ஷன் கிடைக்குது போயிடலான்னு கிளம்பி போயிருவீங்க. அதனால அந்த கூட்டத்தில் சொல்லக்கூடாதுன்னே பல இடங்களில் சொல்லுவேன். நம்மால் நல்லா இருக்கவனுக்கு புத்தி மாறிடும். ஓ இவ்வளவு சலுகை இருக்கா, நம்ம எத்தனை நாளா இந்துவா இருந்தோம்னு நினைச்சிரும். அப்படி ஒரு நிலைமை இங்க. கல்வி உரிமை சட்டம் இருக்கு, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். 25% இடங்களை அரசாங்கம் சொல்லுகிற ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கணும் பள்ளிக்கூடங்கள். அந்த பணத்தை அரசாங்கம் கொடுக்கும், அவங்க எப்ப விரும்புறாங்களோ அப்ப கொடுக்கும். கொடுக்கிறேன்னு சொல்லும், கொடுக்காது. அதனாலே இப்ப நிறைய பள்ளிக்கூடங்கள் மூடிட்டான், தமிழ்நாட்டை மூட போறாங்க. ஆனால் இது சிறுபான்மையினருக்கு பொருந்தாது, சிறுபான்மை நடத்தும் கல்வி நிறுவனங்களுக்கு இது பொருந்தாது. ஆனந்த் ரங்கநாதன் சொல்றாரு, மகாராஷ்டிரால மாத்திரம் 7000 ஹிந்து ஸ்கூல்ஸ் மூடிட்டாங்க இதனாலன்னு சொல்றாரு. என்ன கொடுமை பாருங்க, 7000 ஹிந்து ஸ்கூல்ஸ் மூடிருக்காங்க. தமிழ்நாட்டை தே ஆர் அட் தி வெர்ஜ் ஆஃப் கொலாப்ஸ், முடிய போற நேரத்தில் இருக்கு. பணம் வரல.
25% மாணவர்களுக்கான பணம் அரசாங்கம் கொடுக்க வேண்டியதை கொடுக்கலைன்னா மேனேஜ்மெண்ட் எப்படி பணம் நடத்துவாங்க, பள்ளிக்கூடம் நடத்துவாங்க? அப்ப எவ்வளவு பெரிய அபாயத்துல இந்துக்கள் இருக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாம மசால் தோசையும் பூரி மசாலும் சாப்பிட்டுக்கிட்டு, பொங்கல்ல வடை இருக்கா, வடையில பொங்கல் இருக்கா, இது கொஞ்சம் மொறுமொறுன்னு இருந்தா நல்லா இருக்கும், நம்மால் ஹோட்டல் உட்காந்துட்டு. மதுரைக்கெல்லாம் வந்தீங்கன்னா நான் சொன்னேன்னு சொல்லு, அவன் கொஞ்சம் கெட்டி சால்னா கொடுப்பான் அப்படிமா. சால்னா வாங்குறதுக்கு சிபாரிசு எங்க ஊர்ல எல்லாம். இதை தாண்டி சிந்திக்க தெரியாத சமுதாயமா இருக்குமே, இதை தாண்டி யோசிக்க தெரியாத சமுதாயமாக இருக்குமே. நான் ஹிந்து உணர்வோடு வாழ்ந்தா தானே என் எதிர்கால தலைமுறையும் ஹிந்துவாக வாழ முடியும் என்ற என் நம்பத்தன்மை இல்லாம இருக்கமே. எப்படி முடியாது? இன்னைக்கு ஒவ்வொரு இந்துவுக்கும் இந்து உணர்வு இல்லைன்னா, இந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய அக்கறை நமக்கு இல்லை என்றால், நம் வருங்கால தலைமுறை இதே கோயம்புத்தூர்ல, இதே தமிழ்நாட்டில், இதே இந்தியாவில் ஹிந்துவா வாழ முடியாத சூழல் உருவாகி விடுமே. அன்னைக்கு என்னென்ன சட்டங்கள்லாம் எத்தனை அரசாங்கங்கள் கொண்டு வரும்னு தெரியாதே. தொழில் நடத்த முடியுமா, கல்வி நிறுவனங்கள் நடத்த முடியுமா, தெரியாதே. அப்போ இப்போதாவது நாம் விழித்தெழுந்து கொள்ள வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு வேக்கப் கால் அப்படி ஒன்னு கொடுக்கணும்னா, இந்த புத்தகம் இந்து ராஷ்டிரத்தில் இந்துக்கள் என்ற புத்தகம் தான் வேக்கப் கால். அதை வாசி பாருங்க. அது கொஞ்சம் டெப்த் அதிகம் தான், கொஞ்சம் ஸ்டஃப் அதிகம், வெயிட் அதிகம், பரவாயில்ல வாசிங்க. இப்ப என்னாச்சு, டிவி சீரியல் பார்க்குற நேரத்தில், ஒரு வாட்ஸ்அப்பில் நம்ம அப்படியே ட்ரோல் வீடியோ பார்க்குற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பண்ணி இந்த புத்தகத்தை வாசித்தால் நமக்கு ரத்தம் கொதிக்கும், அப்படியே ஹார்ட் பர்ன் வரும். நீங்க வீட்டில் அரிசியை அரைகுறையா கூட வேக வச்சுட்டு கூட அப்படியே சாப்பிடலாம், வயிற்றுச்சல்லே மிச்ச அரிசி வெந்துடும். மீதி சாப்பாடு வெந்துடும், வயிற்றுலேயே வந்துடும். என்னடான்னா, ஓ இந்த புத்தகத்தை ஆனந்தரங்கனா அந்த புக்கை படிச்சா கேஸ் செலவு வேற குறையும் போல, அந்த அளவுக்கு இருக்கு. உச்சம் அது. அந்த ஹிந்து உணர்வை நாம உருவாக்கும். ஒரு காலத்தில் நம்ம நாட்டில், நான் இன்னும் 2-3 நிமிஷம் முடிச்சிருவேன், எனிதிங் நேஷனல் கால்ட் அஸ் ஹிந்து. ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தேசிய கல்வி கொண்டு வரணும், தேசிய உயர்கல்வி கொண்டு வரணும் நினைத்த போது திருநெல்வேலியிலையும் நாகர்கோயிலையும் உயர் கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்து கல்லூரி ஆரம்பித்த போது அந்த கல்லூரிகளுக்கு ஹிந்து கல்லூரி தான் பேர் வச்சாங்க. ஹிந்து காலேஜ் இப்ப இருக்கு, திருநெல்வேலியில் இருக்கு, நாகர்கோயில் இருக்கு. இப்ப அது செக்குலர் காலேஜா மாறிடுச்சு, ஹிந்து காலேஜா இல்ல. அப்ப எனிதிங் நேஷனல். ஆங்கில ஆட்சிக்கு எதிராக ஆங்கிலத்தில் பத்திரிகைகளில் கருத்து சொல்லணும், ஒரு தேசிய கருத்து வரணும். அந்த தேசிய கருத்தை ஆங்கில ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பத்திரிகை ஆரம்பிக்க போது அதற்கு பேர் தி ஹிந்து அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு தி ஹிந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஆன்டி ஹிந்துவா மாறி போச்சு, தி ஹிந்து. அப்போ எனிதிங் நேஷனல், எனிதிங் ஃபார் திஸ் கண்ட்ரி இஸ் நோன் அஸ் ஹிந்து. இன்னைக்கு இந்த ஹிந்துன்னா அது ஒரு வகுப்புவாதமாக சித்தரித்து, இந்துக்களை இந்த நாட்டின் சுமையாக சித்தரித்து, பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் வந்தா அது இந்து பெண்களுக்கு மட்டும்தான். கல்விக்கு எல்லோருக்கும் கல்வி உரிமை சட்டம் வந்தா அது ஹிந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு மாத்திரம்தான். வேலை வாய்ப்புல கல்வியில இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா அது இந்து நடத்துற இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மாத்திரம் தான் இடஒதுக்கீடு, வேற யாருக்கும் இல்லை. அப்படிலாம் இல்லை. அரசாங்கம் நடத்தின அரசாங்கத்தினுடைய மானியம் வாங்கினா கூட இந்துக்களுக்கு மாத்திரம் தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு இருக்கு. இந்துக்கள் நடத்துற பள்ளிக்கூடம் கல்லூரிகள் தான் இருக்கு. இப்படி எனிதிங் ஹிந்து இன்னைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரியதாக மாறிவிட்டது, ஒரு பெரிய விவாத பொருளாக மாறிவிட்டது, சர்ச்சையாக மாறிவிட்டது. இந்த நிலையிலிருந்து நாம் மாறணும். இதுதான் இன்னைக்கு நாம இந்த புத்தகத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இதுதான், நாம ஹிந்துவா தான் வாழ்றோம். நீங்க ஹிந்துவா தான் நம்ம கோவிலுக்கு போறோம், ஹிந்துவா தான் புனித யாத்திரைக்கு வெளி ஊர்களுக்கெல்லாம் கோயிலுக்கு போறோம். காசி, ராமேஸ்வரம், மதுரை, திருச்செந்தூர், பழனிக்கெல்லாம் போறோம். ஹிந்துவா தான் விரதம் இருக்கிறோம், ஹிந்துவா தான் விபூதி பூசிக்கிறோம், ஹிந்துவா தான் சபரிமலைக்கு ஐயப்பனுக்கும் பழனி முருகனுக்கும் பாத யாத்திரை போறோம், காவடி யாத்திரை போறோம். இதெல்லாம் போனால் மாத்திரம் நாம் ஹிந்துவாக வாழ்ந்திருக்கிறோம் என்ற மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நீங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால, 75 வருஷத்துக்கு முன்னால, சுதந்திரம் வருவதற்கு முன்னால ஒருவன் இந்துவாக இருக்க வேண்டும் என்றால் அவன் இந்துவாக வாழ்ந்தால் போதும், அவன் கோயிலுக்கு போனா போதும், அவன் விரதம் இருந்தா போதும், அவன் ஹிந்து தர்மத்தின்படியாக தனது வாழ்க்கையை தகவமைத்துக் கொண்டால் போதும், பாத யாத்திரை போனா போதும், காவடி தூக்கினா போதும், அக்னி சட்டி எடுத்து ஆடினா போதும். ஆனால் ஜனநாயகம் என்பது அல்டிமேட்லி இட்ஸ் எ கேம் ஆஃப் நம்பர்ஸ். இந்த ஜனநாயகத்தில் நாம இந்து தர்மத்தை சஸ்டெயின் பண்ணணும்னா நீங்கள் ஹிந்துவாக வாழ்வது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு ஹிந்துவாக வாக்களிப்பது முக்கியம். Unless you vote as Hindus, then there is no meaning living as Hindus. ஹிந்துவாக நீ வாக்களித்தால் மட்டுமே இந்து தர்மத்தை காப்பாற்ற முடியும்.
நம்ம இத்தனை பேர் ஜாதிக்கு ஓட்டு போடுறோம், கட்சிக்கு ஓட்டு போடுறோம், தலைவர்களுக்கு ஓட்டு போடுறோம், சினிமாக்காரனுக்கு ஓட்டு போடுறோம், சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம், டாஸ்மாக்கு ஓட்டு போடுறோம், கோழி பிரியாணிக்கும் குவார்ட்டருக்கும் ஓட்டு போடுறோம், 500 ரூபாய் காசுக்கு ஓட்டு போடுறோம். அட ஒரே ஒரு தடவை டாஸ்மார்க்கு ஓட்டு போடுற நீ, கோழி பிரியாணிக்கும் குவார்ட்டருக்கும் ஓட்டு போடுற நீ, ஜாதி பார்த்து ஓட்டு போடுற நீ, சினிமாக்காரனை பார்த்து ஓட்டு போடுற நீ, சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுற நீ, ரொம்ப சின்னத்தனமா ஓட்டு போடுற நீ, ஒரே ஒரு முறை வரக்கூடிய 2026 இந்துவா நீ ஒரு ஓட்டு போட்டு பாரு. இந்துவா ஓட்டு போட்டு பாரு. ஹிந்துவாக வாழாதீர்கள் ஐயா, ஹிந்துவாக வாக்களியுங்கள் என்பதுதான் நமது கோரிக்கை. அவர் அப்பீல் டு பீப்புள், vote as Hindus. அதுக்கப்புறம் தான் மிச்சத்தை நாம பார்த்துக்க முடியும். இன்னைக்கு பவர்ல இந்துக்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி இந்துக்களாக வாக்களிக்கும் போது தமிழ்நாட்டிலேயும் நிலைமை ரொம்ப மாறும். பல பேர் இங்கேயும் காவடி எடுப்பாங்க. நாம காவடி எடுக்க வேண்டாம். நாம இந்துவா ஓட்டு போட்டா பல பேர் இங்கே காவடி எடுப்பாங்க. நாம அக்கினி சட்டி எடுத்துக்கிட்டு வெப்பத்தை தூக்கிட்டு தெரிய வேண்டாம். நாம இந்துவா ஓட்டு போடுங்க, அவங்க அக்கினி சட்டி எடுத்துட்டு அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாங்க. நாம அழகு குத்திக்கிட்டு பறவை காவடி எல்லாம் பறக்க வேண்டாம். பாருங்க, அண்ணனும் அக்காவும் பறவை காவடி எடுத்துட்டு பறக்கத்தான் போறாங்க. எந்த அண்ணன் எந்த அக்கான்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒருவேளை கட்சி கூட்டமா இருந்தா சொல்லியிருப்பேன். பாவம் நடத்துறவங்களுக்கு சிரமம் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால நாளைக்கு அவங்க மேல எஃப்ஐஆர் வந்துடும். எந்த அக்கா எந்த பறவை காவடி எடுத்து ஆடிட்டே இருப்பாங்க. அவங்க அழகு குத்துவாங்க, அவங்க கோயில முட்டை போடுவாங்க. நானும் இந்துதான் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஒலிக்க போகுது. எப்ப? ப்ளீஸ் vote as Hindus. நன்றி, வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.